ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் தங்கப்பூங்க. தங்கப்பூ பார்த்தீங்களா எவ்வளோ பூ இருக்குன்னு. இது எல்லாமே தங்கப்பூங்க. இதை ஏன் நான் தங்கப்பூன்னு சொல்கிறேன்னு வீடியோவோட கடைசியில் தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டாக எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரு நீர்த்தேக்கம் இருந்ததுங்க. அந்த நீர்த்தேக்கத்தில் அவ்வளோ ஆவாரம் பூ இருந்ததுங்க. பார்த்த உடனே விடுவேனா காரை நிறுத்த சொல்லி ஓடி போய் எல்லா பூவையும் பறித்து எடுத்துட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பறிச்சுக்கிட்டேன். இந்த ஆவாரம் பூ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஆவாரம் பூ வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, இந்த ஆவாரம் பூ எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பூவை நீங்கள் எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. ஏன்னா இவ்வளோ பியூராகவும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் இவ்வளோ பியூராக கிடைக்கிறது கஷ்டம். அதனால் நீங்கள் எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த பூக்களில் அவ்வளோ மெடிசன் வேல்யூ இருக்குங்க. முக்கியமாக இது சுகாதாரமான இடத்துல இருக்குங்க. ஏன் நான் சுகாதாரமான இடத்துல இருக்குன்னு சொல்கிறேன்னா, இது கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் எந்த ஊருமே இல்லை. அப்போனா இது எந்த அளவுக்கு சுகாதாரமான இடத்துல இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் இது. புதுசாக இந்த நீர்த்தேக்கத்தை அங்கே கட்டிக்கிட்டு இருந்தாங்கங்க. நார்மலாக ஏரி குளம்னாவே ஒரு மாதிரி அசுத்தமாக தான் இருக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல சுத்தமான இடமா தான் இருந்தது. இன்றைக்கி ஒரு புடின்னு முடிஞ்ச அளவுக்கு பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஆவாரம் பூ உள்ள வரை சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட மெடிசன் வேல்யூ இருக்குங்க. இதில் என்னென்ன மெடிசன் வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இப்போ இருக்கிற பிரச்சனை நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி. இது அவ்வளோ கட்டுப்படுத்துதுங்க. நீரிழிவு நோய்க்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க. சரும வறட்சியை தடுத்து முகப்பொலிவினை தருங்க. அதாவது க்ளோயிங் ஸ்கின்னை தரும் இயற்கையான அழகு சாதன பொருட்களை தயாரிக்கவும் இது பயன்படுத்துகிறாங்கங்க. ஆண்கள் பெண்கள் இருவருமே நீரிழிவு தொற்று நோய்க்கு இந்த ஆவாரம் பொடியை நல்லெண்ணெயில் கலந்து சாப்பிடலாம். இல்லைன்னா சுடுதண்ணியில் கலந்து குடிக்கலாங்க. நீரிழிவு நோயை படிப்படியாக குணப்படுத்துங்க. ஆவாரம் பூ டீ குடிக்கிறதுனால கண் எரிச்சலை தடுத்து நல்ல தூக்கம் வருங்க. தூக்கமின்மையை தடுக்கும். இதை குளியல் பொடியாக தயாரித்து முகத்துக்கும் உடம்புக்கும் தேய்ச்சி குளிக்கும் போது நம்மளோட முகமும் சரி உடம்பும் சரி தங்க மாதிரி ஜொலிக்குங்க. பயன்படுத்த வேண்டிய முறையில் இயற்கையான இந்த மாதிரி அழகு சாதன பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது இயற்கையான அழகை பெறலாங்க. இந்த பூக்களை பறித்து கொண்டு வந்த கையோட சுத்தம் பண்ணி ஒரு பிளேட்டில் கொட்டி காய வச்சுட்டாங்க. நல்ல சன்லைட்டில் காய வச்சு அதுக்கப்புறம் பொடி பண்ணணும். இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.